ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து ஹைட்ராலிக்ஸ்ல ப்ரெஷர் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட் தான் பார்க்க போறோம். இதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. மேக்ஸிமம் வந்த கொஸ்டினே தான் வரும். ரொம்ப சின்ன டாபிக் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரெஷர்னா என்னன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர்ங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒரு ஏரியால எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்றோம். ப்ரெஷரோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா பாஸ்கல். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ என்னன்னா 1.013 into 10 to the power of 5 Newton per meter square. 1.013 into 10 to the power of 5 Newton per meter square. இது இந்த வேல்யூ ப்ராப்ளம்ல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் சி லெவல்ல இருக்கும் போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ 10.33 ஆஃப் வாட்டர் காலம். என்னது 10.33 ஆஃப் வாட்டர் காலம். ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, அதோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். Standard atmospheric pressure, that is one atmospheric pressure is 1.013 into 10 to the power of 5 Newton per meter square, and one at sea level the atmospheric pressure is 10.33 of water column. ஓகே, இதுல இருந்து இந்த 4 கொஸ்டினுமே அப்பப்ப கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெஷர் கான்செப்ட். ப்ரெஷர் மெஷர்மெண்ட் எதெல்லாம் வச்சு ப்ரெஷர் மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஒன்னு அப்சல்யூட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு, காஜ் ப்ரெஷர்னு இருக்கு, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு இருக்கு. ஓகே, காஜை வச்சு ப்ரெஷர் மெஷர் பண்ணாங்கன்னா அது பேர் தான் காஜ் ப்ரெஷர். காஜை வச்சு ப்ரெஷரை மெஷர் பண்ணாங்கன்னா அது பேர் காஜ் ப்ரெஷர். ஓகே, இப்போ அப்சல்யூட் ப்ரெஷரோட ஃபார்முலா பார்த்துங்க. அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு காஜ் ப்ரெஷர் பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, இன்னொன்று வேக்கம் ப்ரெஷர்னு இருக்கு. வேக்கம் ப்ரெஷர்னா ப்ரெஷர் இன்கேஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட ப்ரெஷர் லெஸ்ஸா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம காஜ் ப்ரெஷர் என்னன்னு சொல்லுவோம்னா வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? காஜ் ப்ரெஷர் வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். எப்பனா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட லெஸ் தெனா இருந்துச்சுன்னா அப்ப அதை நம்ம வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அப்ப அப்சல்யூட் ப்ரெஷரோட ஃபார்முலா என்னன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் பதிலா வேக்கம் ப்ரெஷர். இன்கேஸ் நார்மலா காஜ் ப்ரெஷரோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். இன்கேஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல வேல்யூ லெஸ் தெனா இருந்துச்சுன்னா ப்ரெஷர், அப்பதான் அதை நம்ம வேக்கம் ப்ரெஷரா எடுத்துப்போம். வேக்கம் ப்ரெஷரா எடுக்கும் போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் வேக்கம் ப்ரெஷர் ஆயிடும். ஓகேங்களா? இது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு இந்த மூணு டாபிக்ல இருந்து, இந்த 3 ப்ரெஷர்ல இருந்து கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெஷர் மெஷரிங் டிவைசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பேரோமீட்டர். பேரோமீட்டர் எந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணுவாங்கன்னா லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா அது பேரோமீட்டர் தான். ஓகே, அதோட ஃபார்முலா PATM இஸ் ஈக்குவல் டு PV பிளஸ் ரோ GH. PV பிளஸ் ரோ GH. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கறது இல்லை, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பீசோமீட்டர். பீசோமீட்டர் எந்த ப்ரெஷர் மெஷர் பண்றதுக்குன்னா காஜ் ப்ரெஷர். சூட்டபிள் ஃபார் மாடரேட் ப்ரெஷர். மாடரேட் ப்ரெஷர் மட்டும்தான் பீசோமீட்டர் மெஷர் பண்ணும். அப்ப இதோட ப்ரெஷரோட ஃபார்முலா ரோ GH. ரோ GH. நெக்ஸ்ட் சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர். சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர். இந்த இதுல எந்த ப்ரெஷர் மெஷர் பண்றாங்கன்னா ஹை ப்ரெஷர். ஓகே, இதுல இல்ல லிக்யூட் என்ன லிக்யூட்னா மெர்க்குரி, பிகாஸ் ஆஃப் ஹை டென்சிட்டி. இதோட லிக்யூட் மெர்க்குரி பிகாஸ் ஆஃப் ஹை டென்சிட்டி. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் மெஷர் த ப்ரெஷர் இன் டிஃபரன்சஸ். ரெண்டு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர். இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஸ்மால் ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர்ல ப்ரெஷரோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இன்கேஸ் அது ரொம்ப டிஃபரன்ஸ் ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சுன்னா அப்ப இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேரோமீட்டர் லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பீசோமீட்டர் காஜ் ப்ரெஷருக்கு. ஓகே, காஜ் ப்ரெஷர்ல மாடரேட் ப்ரெஷர் மட்டும்தான் அதுல சூட்டபிளா இருக்கும். அதோட ஃபார்முலா P is equal to rho GH. நெக்ஸ்ட் சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஹை ப்ரெஷர்.
இதுல என்ன லிக்யூட் இருக்குன்னா மெர்க்குரி. எதனால மெர்க்குரியை யூஸ் பண்றாங்கன்னா ஹை டென்சிட்டி இருக்கிறதுனால. டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் நெக்ஸ்ட். டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் வந்து ப்ரெஷர்ல உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வெர்டர் யூடியூப் மேனோமீட்டர். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். ரொம்ப ஸ்மால் டிஃபரன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அப்ப வந்து நம்ம இன்வெர்டர் யூடியூப் மேனோமீட்டர் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. இதுல இருந்து ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ல இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வரும், இதுக்கு மேல வராது.